Hi friends, welcome back to GJ Tech. நம்ம இன்னைக்கு சேனல்ல Sony Alpha 6100 கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம சேனலுக்கான செகண்ட் கேமராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போற முதல் கேமரா அன்பாக்ஸ் வீடியோ இதுதாங்க. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம டேட்டா வாங்க அன்பாக்ஸ் பண்ண போலாம். இந்த கேமரா தான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்காக வாங்கின செகண்ட் கேமரா. இந்த கேமராவோட மாடல்னு சொல்லி பார்க்கும்போது Sony Alpha 6100ன்ற ஒரு மாடல் தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த கேமரா கூட வந்து ரெண்டு லென்ஸ் தந்திருக்காங்க. வைட் ஆங்கிள் 16 to 50 mm, அதோட அப்பேச்சர் வந்து பார்க்கும்போது 3.5 to 5.6 வரைக்கும் ரேஞ்ச் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஜூம் லென்ஸ் வந்து 55 mmலேருந்து 210 mm வரைக்கும் தந்திருக்காங்க. அதோட அப்பேச்சர் வந்து 4.5லேருந்து 6.3 ரேஞ்ச் வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த கேமரா கூட வந்து Sony 64GB மெமரி கார்டு வந்து உங்களுக்கு இன்பில்டாக வந்து தந்திருக்காங்க. இதோட வாரண்ட்டி வந்து 2 years வாரண்ட்டி தந்திருக்காங்க. கீழே வந்து கேமராவோட ஃபோட்டோவும் அதுக்கடுத்த மாடல் அதே செட்டப் தான் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்த சைடில் வந்து எந்தெந்த டீலர்கிட்டேருந்து நம்மளோட வாங்கினோம், அதுக்கடுத்த மாடல், ப்ரைஸ் என்ன, இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. அதே டாப்பில் வந்து பார்க்கும்போது இந்த கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. இந்த கேமராவில் வந்து 24.2 மெகாபிக்சல் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஐஎஸ்ஓ வந்து 100லேருந்து 32,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஒரு செகண்டுக்கு வந்து உங்களால் 11 ஃப்ரேம்ஸ் வந்து எடுக்க முடியும். இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 425 பாயிண்ட் வந்து இருக்குது. ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. ரியல் டைம் ஐ ட்ராக்கிங், அதுக்கடுத்து சைலண்ட் ஷூட்டிங், டச் பண்ணும்போது உங்களுக்காக ஃபோக்கஸும் அதுக்கடுத்து ஷட்டர் ஸ்பீடும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதில் வந்து 4K வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். டால்பி ஆட்டமோ சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து வைஃபை சப்போர்ட்டும் வந்து தந்திருக்காங்க. NFC ஃபங்க்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. எல்லா கேமராலையும் இருக்கிற மாதிரி ப்ளூடூத் சப்போர்ட் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து HDMI சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்னடா இது அந்த சோதனை. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே சில பேப்பர் ஒர்க் வந்து தந்துடுவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த 55 to 210 ஜூம் லென்ஸோட பேப்பர் ஒர்க் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சில ரெசிப்ட், வாங்கின ரெசிப்ட்டு, அதுக்கடுத்து வந்து மேனுவல் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து 16 to 50 mm வைட் ஆங்கிள் லென்ஸோட பேப்பர் ஒர்க் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து கைடு தந்திருக்காங்க. செட்டப் கைடும் வந்து தந்திருக்காங்க. இது வந்து அந்த சோனி கம்பெனிலேருந்து மற்ற ஃபீச்சர்ஸ், மற்ற அசேரிஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த லிங்க்கை, இந்த QR ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணாலே போதும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களை கூப்பிட்டு போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தந்து இந்த எக்ஸ்ட்ரா லென்ஸ் வந்து பார்த்துலாம். இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 to 210 உள்ள ஒரு ஜூம் லென்ஸ். இந்த லென்ஸுக்கு வந்து ஒரு லென்ஸ் ப்ரொடெக்டர் வந்து தந்திருக்காங்க. இது போட்டிங்கன்னா வந்து எங்கேயாச்சும் லென்ஸ் போய் இடிச்சுன்னா உங்கள் லென்ஸுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இதை நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தால் அப்படியே திருப்பி வச்சு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு Sony 64GB மெமரி கார்டு வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பேட்ரியும், அதுக்கடுத்து வியூ ஃபைண்டரோட ப்ரொடெக்டரும் வந்து தந்திருக்காங்க. கேமராவோட ஸ்ட்ராப் வந்து தந்துருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ கடைசியாக கேமராவை வந்து பார்த்துடலாம். கேமராவோட டாப்லேயே வந்து கேமராவோட மாடல் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து 4K சப்போர்ட் ஆகுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் வேணால் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் தான் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா கேமராவில் இருக்க மாதிரியே அந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து தந்திருக்காங்க. அதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் செலெக்ஷன், அதுக்கடுத்து ஸ்வீப் பேனரோமா, அதுக்கடுத்து வந்து ஸ்லோ மோஷன், மூவி, அதுக்கடுத்து மெமரி ரீகால், அந்த மாதிரி பல செட்டிங்ஸ் வந்து என்ன தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பட்டன் தந்திருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து ஐஎஸ்ஓ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹோல்டர் வந்து தந்திருக்காங்க. இந்த சைடில் வந்து உங்களுக்கு HDMI ஸ்லாட்டு, அதுக்கடுத்து சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கடுத்து வந்து மைக் போர்ட்டும் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த கேமராவோட காம்பேக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு உள்ளங்கை அளவு தான் வந்து வருது. மிரர்லெஸோட கான்செப்டே வந்து அதுதான்.
ஸ்மால் அண்ட் சிம்பிள்ன்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து மிரர்லெஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய கேமரா அன்பாக்சிங் வந்து இதோட முடிவுக்கு வருதுங்க. இந்த கேமராக்கான பேக், ஐ மீன் பேக்னு சொல்ல முடியாது, ஒரு கேரிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேமரா வந்து குட்டியாக இருக்கிறதுனால இந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து காம்பேக்டாக நல்லா குட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து நாங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ இந்த நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும்.